8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏன் என்றால், பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு இரட்சித்தீர். பெண்கள் அழுத வண்ணம் நிற்கின்றனர். எருசலேம் பெண்களே, யாயீர் என்ற இளைஞனின் மகளை உயிர்ப்பித்து அந்த மக்களுக்கு ஆறுதலை தந்ததை நினைத்து நீங்களும் கவலை கொள்ளாமல் ஆறுதல் அடையுங்கள். ஏன் அழுகின்றீர்கள்? எனக்காக அழாதீர்கள். உங்கள் பிள்ளைகளின் விசுவாச வாழ்விற்கு தடையாக இருந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி அழுங்கள். திருச்சபை போதனைகளை பின்பற்றாமல் புறமுதுகு காட்டி ஓடியதை நினைத்து அழுங்கள். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் அக்கறை இல்லாமல் அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக வாழாத நேரங்களை நினைத்து மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுங்கள். ஜெபிக்கும் குடும்பங்களாக வாழாத நேரங்களுக்காக அழுங்கள். இறை வார்த்தைக்கு போதிய கவனம் செலுத்தாமல் இருந்ததற்காக அழுங்கள். இவற்றையெல்லாம் செய்தால் அதுவே நீங்கள் தரும் ஆறுதலாக இருக்கும். அதைதான் என் தந்தையும் விரும்புகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன்.